டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி நடந்து வர? டேய் என்னடா செருப்பு இது? உன் காலை விட ரொம்ப சின்னதாக இருக்குதுடா. விரலுங்களாம் வேற வெளியே நீட்டின்னு இருக்குது. டேய் இது புது மாடல், கடைக்கார சொன்னான்டா. போட போட எல்லாம் சரியாயிடுமா. இதெல்லாம் எங்க உனக்கு தெரியும்? போட போட சரியாகுதோ இல்லையோ, ஆனால் இந்த செருப்பை போட்டால் உன் கால் வீங்கிடும். டேய் சும்மா பேசாத, இது அட்ஜஸ்ட் ஃபிட்டிங், உனக்கு தெரியுமா? ஃபிட்டிங்கா? டேய் உன் செருப்புக்குள்ள உன் விரலுங்க கத்துற சத்தம் இது வரைக்கும் கேட்குதுடா. ஆமாண்டா, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. டேய் ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும்டா. அடுத்த தடவை வாங்குறப்போ குழந்தைங்க செக்ஷன் போயிட்டு வாங்கு. ஏன்டா கடைக்காரன் சைஸ் என்னன்னு கேட்டப்போ உன் சைஸ் சொல்லாமல் உன் அக்கா பையன் சைஸ் சொல்லிட்டியா? டேய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன்டா. 1000 ரூபாவா? டேய் என் கூட வந்திருந்தா 200 ரூபாய் வாங்கி கொடுத்துருப்பேன்டா. எவனோ ஏமாத்திட்டான் உன்னை. டேய் கலாய்ச்சது போதும்டா. செருப்பு மட்டும் கொஞ்சம் கழட்டி விட்றா. கழட்ட முடியலடா, டைட்டாக மாட்டிக்கிச்சு போல. செருப்பெல்லாம் கழட்ட முடியாது. நைட்டு செருப்போடவே தூங்கு, அப்போ தான் செருப்பு திருடு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேங்லேயும் இந்தமாரி அளவு தெரியாமல் பொருள் வாங்குற லூசுத்தனமான ஃப்ரெண்டு இருப்பான். அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்.